என் பேர் காசிநாதன். நான் ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்தவன். புதிய மாநிலம் ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்தவன். சார் நீங்க சொல்லியிருந்தீங்க பல பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, முழுக்க இயற்கை பயோ தான் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே வந்து உற்பத்தி பண்ணி விவசாயம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க இதுவும் பண்ணிருக்கீங்களோ? காளான் பண்றேன். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? காளான் வந்து ஒரு 3 வருஷமா பண்றேன். இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ தற்சமயம் நிறுத்தி வச்சுக்கிறேன். ஆனா வந்து காளான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லாபகரமான தொழில் தான். எப்படி சொல்றீங்க? ஏன் வந்தேன்னா இதுக்கு செலவு வந்து ரொம்ப கம்மி. இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து வைக்கோல் தான். வைக்கோல் கழிச்சிட்டாலே போதும். என்னை சுத்தி நிறைய நெல் வயல் இருக்குது. அதில் வைக்கோல் எனக்கு சீப்பா கழிச்சிடும். வைக்கோல் தான் செலவு. மீது எல்லாமே ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல வந்து ஆள் தான் தேவை. அதான் முக்கியம். பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 கிலோ காளான் எடுத்தாலே போதும். 1 கிலோ 250 ரூபாய், 1250 ரூபாய் ஒரு நாளைக்கு கழிச்சாலே மாசத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 கிடைக்கும். செலவு ஒரு 10,000 தான் ஆகும். நீங்க எவ்வளவு சென்ட்ல இதுக்கு? இது வந்து 10க்கு 30. அது மாதிரி ஒரு 2 கொட்டா போட்டுக்கிறேன். இந்த ஒரு கொட்டா போறதுக்கு 50,000 செலவாச்சு. ஆமா, இது வந்து எப்படின்னா ஃபுல்லா வந்து மூங்கிலாலே போட்டுக்கிறேன். இது வந்து குள்ளஞ்சாவடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க வந்து மூங்கில் தோப்பு, மூங்கில் புதை வெட்டு வந்து ஃபுல்லாவே வந்து சிமெண்ட் போஸ்ட் நட்டு. ஏன்னா அந்த மூங்கில் ஃபுல்லாவே மேலதான் இருக்கும். இதை போறதுக்கு வந்து 50,000 செலவு. அதாவது என்னன்னா மூங்கில், ஆள் கூலி, அந்த கீத்து எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ஆச்சு. இது அங்கேருந்து குள்ளஞ்சாவடிலேருந்து ஆள் வந்தாங்க. அவங்களே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் கொட்டா கட்டத்துல அவங்களே எக்ஸ்போர்ட்னு வச்சுங்களா, அவங்களே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரே நாள்ல 10 பேர் வந்தாங்க, முடிச்சு போயிட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வரணும்னா நம்ம மூங்கில போடணும். மூங்கில போட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த கை வந்து மக்காது. அது தண்ணி படாததுனால வந்து குறைஞ்சது 10 வருஷம் 15 வருஷம் வச்சுக்கலாம். அது மேல கீத்து வந்து வெயில மக்கிடும். அந்த கீத்து மக்காம இருக்கிறதுக்கு நம்ம மேல வந்து தார்பாய் போட வேண்டியதுதான். ஆமா, இந்த தார்பாய் எடுத்து மேல போட்டுட்டு அதுக்கு மேல இந்த பச்சை தண்ணி போட்டேன். அப்ப என்ன ஆகும்னா கீத்து வந்து மக்காது. கீத்து மக்கனாலே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 கீத்து போட்டுக்கிறேன். இந்த கொட்டாய்க்கு ஒரு 300 கீத்துல முடிச்சிடலாம். நாங்க நெருக்க போட்டுக்கிறோம். உள்ள 300 கீத்து வச்சு போட்டுருக்கோம். நான் 900 கீத்து போட்டுக்கிறேன். நெருங்க போட்டுக்கிறேன் கீத்து. அது இல்லாம உள்ள மூங்கில், சிமெண்ட் போஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீத்து வந்து மக்காது. ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஏன்னா காளான்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் செய்யற வேலை கிடையாது. பல வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். இதுல வந்து நான் பால் காளானும் சிப்பி காளானும் உற்பத்தி பண்றேன். பால் காளானும் பண்றேன். பால் காளான் வந்து வெயில நல்லா வரும். அதுதான் அந்த கொட்டா. இந்த கொட்டா வந்து பால் காளான் உற்பத்தி பண்ற கொட்டா. இது வந்து சிப்பி காளான் உற்பத்தி பண்றது. ஆனா ரெண்டுத்துக்கும் இந்த கொட்டா காமன். இதுல வந்து சிப்பி காளான்னா 20 டிகிரில வரும். அதுதான் கீத்து கொட்டா. இதுல போட்டு இதுலயே காளான் எடுக்கிறது வந்து சிப்பி காளான். இதுல காளானை போட்டு நல்லா பூஞ்சானை வளர்த்து அதை கட் பண்ணி 2ஆ கட் பண்ணணும். பாதியா அதை கட் பண்ணி எடுத்தும் போது அந்த ஷெட்யூல் வைக்கணும். அது 40 டிகிரில வரதுதான் பால் காளான். அப்ப எடுத்தும் போய் என்ன பண்ணணும், அங்க எடுத்து போய் வைக்கணும். 2 ஆஃப் எடுத்தும் போய். அதாவது என்னன்னா பூஞ்சா ரெண்டுத்துக்கும் விதை வேற. சிப்பி காளான் விதை வேற, பால் காளான் விதை வேற. ஆனா இதுக்கு எல்லாம் தேவை எல்லாமே ஒண்ணுதான். வைக்கோல், அதுக்கப்புறம் வந்து வைக்கோலை வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா சூடு தண்ணியில கொதிக்க வைக்கணும். அதை வந்து நேரில் ஆத்தி ஒரு 24x12 சைஸ் கவர்ல போட்டு அது விதை முதல் வைக்கோல், அப்புறம் வைக்கோல் அதை நான் உள்ள இருக்கு காட்டுறேன். அதை பிட்டு போட்டு வச்சுற காட்டுறேன். இது ரெண்டுத்தையும் அப்படியே அடுக்கடுக்கா போட்டு நல்லா மேல போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி ஒரு 20 நாளைக்கு வந்து இருட்டு ரூமை வச்சு தங்க விட்டணும். இது இருட்டு ரூம். இதுல டார்க் ரூம்னு சொல்லுவாங்க. இது உள்ள தொங்க விட்டணும். இதை தொங்க விட்டீங்கன்னா 20 நாள் கழிச்சு அந்த பூஞ்சா வெளியில வரும். அதான் தண்ணி விட்டுருவோம் கீழே. அப்புறம் சுத்தி சாக்கு கட்டிக்கிறேன். அந்த சாக்குல வந்து தண்ணி விட்டோம்னா அந்த கூலிங் வந்துடும். அதாவது ஒண்ணு பிரச்சனை. அது வந்து மேல கீத்து, அதாவது கீத்து இருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆமா, இது NHM ஸ்கீம் போட்டேன். பாண்டிச்சேரி காலேஜ் NHM ஸ்கீம். ஆமா, இது பாண்டிச்சேரி. இது வந்து 40% மானியம். மீதி நான் மொத்தம் 3 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். அதுல வந்து 1 லட்சம் மானியம் கொடுத்துக்கிறாங்க. இது NHM ஸ்கீம்ல போட்டா நம்ம தான் ஃபுல் செலவு பண்ணணும். கடைசியா தான் கொடுப்பாங்க மானியம். 3 லட்சம் நான் செலவு பண்ணி எல்லாத்தையும் ஷெட்டு போட்டேன். அதுக்கப்புறம் நான் 1 லட்சம் பின்னாடி தான் வந்துச்சு. அப்படி இல்லைங்க. சிப்பி காளான் வந்து மழை சீசன்ல மட்டும்தான் வரும். சிப்பி காளான் அதான் 20 டிகிரி சென்டிகிரேட். மழை சீசன், பனி சீசன்ல மட்டும்தான் வரும் சிப்பி காளான். அக்டோபர் ஆரம்பிச்சு மார்ச் தான் வரும். 6 மாசம் வரும். பால் காளான் வந்து வருஷம் ஃபுல்லா வரும். அதுக்கு வந்து டெம்பரேச்சர்லாம் கிடையாது. வெயில் தான். நல்ல வெயில் இருக்கணும். வெயில் இருந்தா நல்லா வரும் பால் காளான். பால் காளான் வந்து நல்ல லாபகரமானது. ஏன்னா பால் காளான் வந்து வெயிட் வரும். நல்லா வெயிட்டா இருக்கும்.
வெள்ளையா இருக்கும், பால் கலர்ல இருக்கும். அது வந்து செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்க சிப்பி காளான் வந்து ஒரு நாள் தான் வச்சிருக்க முடியும். செல்ஃப் லைஃப் வந்து ஒரு நாள். நமக்கு வந்து லாபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் காளான் தான். ஆனா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சிப்பி காளான் நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா பூ மாதிரி இருக்கும். அது மழை டைம்ல போட்டு வேண்டியதான், வெயில் காலத்துல இதை போட்டு வேண்டியதான். ஆமா 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 ஆமா. இப்ப இதுல வளர்த்து இதை கட் பண்ணி எடுத்துமே அதுல வைக்கணும். அதுலதான் வந்து பால் காளான் வரும். ரெண்டுமே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நல்லா வளர்ந்துரும். அதை ரெண்டா கட் பண்ணணும். கட் பண்ணி அது மேல மண் போர்த்து வைக்கணும். அது பேர் வந்து ஆமா, அது பேர் வந்து கேசிங் சொல்லுவாங்க. அது மேல மண் போர்த்து போட்டு நல்லா போட்டு அந்த வைக்கல் தெரியாம மூடிட்டு அந்த ரெண்டு ஆஃப் எடுத்துமே அந்த மூணு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். அது உள்ள வச்சிடணும். அது ஓப்பன்ல தாங்க வாங்க. அந்த மூங்கில் வச்சுட்டோம்னா அது மேல மொட்டு வரும். மொட்டு வந்து அது அப்படி உங்களுக்கு காளான் எடுக்கலாம். ஒரு 30-35 நாள் ஆகும் ஒரு வேலை நீங்க காளான். அதுதான் நீங்க டெய்லி போட ஆரம்பிச்சிடணும். அந்த மூங்கில் இந்த மாதிரி இதுல எத்தனை ரேக் அடிக்க வச்சிடணும். அந்த இதை தச்சமே இதெல்லாம் யூஸ் பண்ணல. பால் காளான் நிறுத்திட்டேன் நான். அதான் இப்போதைக்கு சிப்பி காளான் மட்டும் தான் போட்டுக்கிறேன். ஆட்கள் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஆமா, லேபர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நான் இன்னும் கூட 4 ஓட்ட போடலாம். பணம் வேணும், ஃபைனான்ஸ் வேணும், ஆள் வேணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா காளான் வந்து அவ்வளவு அற்புதமான தொழில் இது. ஏன்னா சொல்லுங்க. இல்ல, இதுல எதுவும் பூச்சி நோய் அதிகமா வரதில்லை. அதெல்லாம் வரதில்லை. நம்ம வந்து ஆரம்பத்திலே இது எல்லாமே ஃபியூமிகேஷன் பண்ணிடணும். ஃபுல்லா கொட்டாயெல்லாம் ஃபுல்லா கெமிக்கல் வந்து வச்சு, அதாவது வந்து பூஞ்சா எல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம எல்லாமே நம்ம ஃபங்கஸும் பண்ணலாம். இல்லைன்னா ஃபங்கஸ் பண்றதோட நம்ம ஃபங்கஸ் பண்ண சரி வராது, அதுவே கண்டாமினேட் பண்ணிடும். ஃபார்மின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை வச்சு கொட்டாய் ஃபுல்லா ஃபியூமிகேட் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா எல்லா பூச்சிக்கிச்சு எல்லாம் சேர்த்துரும். அதுக்கப்புறம் எதுவும் வராது. வரும், அதுலேயும் வரும், பூஞ்சா வரும். அதை தவிர தூக்கி போட்டு வேண்டியதான். அதுலயும் பூச்சி வரும், நோய் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். கண்டிப்பா இது லாபம். வீட்டுல வந்து ஒரு லேடிஸ் அருமையா செய்யலாம். வீட்டுல இருக்கிற லேடிஸ் வேலை இல்லைன்னு சொல்றாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு ஒரே பிளாட் இருந்தா போதும், 30 பிளாட் இருந்தா போதும். அவங்க அழகா உற்பத்தி பண்ணலாம். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ரூபா எடுக்கலாம். கண்டிப்பா 5 ரூபா எடுக்கலாம். விற்பனை ரொம்ப ஈஸியா விற்கலாம். ஹோட்டலு, பழமுதி சோலை, அதுக்கப்புறம் வந்து காஸ்பிளே ஷாப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கடை, காய்கறி கடை. என்னுடைய வீட்லயே வித்துடுறேன். டெய்லி 2 கிலோ, ஒரு 2 கிலோ வரும் காளானு. என் வீட்லயே கடை இருக்குது. அந்த கடையிலேயே நாங்க ரோட்லயே வச்சேன். ரோடு ஆமா போட்டு போகுது. நான் வெளியில போல, அதுக்கு மேல வந்தா வெளியில போலாம்னு நினைச்சேன். 2 கிலோ கரெக்ட் ஆகுது எனக்கு. நான் கேட்ட நிறைய விஷயங்களை பாக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.